ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஹரிநாராயணன். வாங்க நம்ம டேரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை தட்டிடுங்க. இப்போ முக்கியமா ஒரு விஷயத்த பத்தி நம்ம மெயினா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம அனுபமாவுடைய பிரேக்கப் ரிலேட்டடா நான் சஜஷன் மெயினா குடுத்திருந்தேன். பட் இருந்தாலுமே இப்போ நெறைய பீப்பிள்ஸ் எஸ்பெஷலி ஜென்ஸி பீப்பிள்ஸ். இப்போ ஜென்ஸி தலைமுறைகள் எப்படி இருக்காங்கன்னா, உண்மையாவே நெறைய பேர் லவ் பண்றாங்களான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் நெறைய பீப்பிள்ஸ் பார்க்கும்போதே, கிட்டத்தட்ட 50, 50 தான் நான் மெயினா சொல்லுவேன். சில பேர் பாய்ஸ் கேர்ள்க்கு உண்மையா இருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு உண்மையா இருப்பாங்க. அது மாரி மாத்தி மாத்தி தான் உண்மையா இருக்காங்க. இது மாரி கப்புலும் இருக்காங்க. சில பேர் எப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு உண்மையா இருப்பான். ஆனா ஒரு பொண்ணு பையனுக்கு உண்மையா இருக்க மாட்டா. அதே மாரி ஒரு பொண்ணு பையனுக்கு உண்மையா இருந்தாலும், பையன் ஒரு பொண்ணுக்கு உண்மையா இருக்க மாட்டான். இந்த மாரி தலைமுறை மெயினா போயிட்டு இருக்கு. எந்த ஜெனரேஷனா இருந்தாலும் சரி, ஜென்ஸி ஜெனரேஷனா இருந்தாலும் சரி, 90ஸ் கிட்ஸ் ஜெனரேஷனா இருந்தாலும் சரி, 80ஸ் கிட்ஸ் இந்த மாரி எல்லா ஜெனரேஷனுமே நெறைய பேர் மெயினா சீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தவங்களுமே. அது டைரக்ட்டாவும் சரி, இல்ல இன்டைரக்ட்டாவும் சரி. பட் இருந்தாலுமே நான் சில டெர்ம்ஸ் நான் மெயினா பார்த்துருக்கேன். கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. பிகாஸ் ஏன்னா இந்த தலைமுறை மோஸ்ட்டாவே ஒரு விதமான ஸ்லாங் மெயினா சொல்றாங்க. இந்த சிட்யூவேஷன்ஷிப், பென்சி, ஃப்ளர்டேஷன்ஷிப், ஃப்ளிங் இந்த மாரி ஒரு வார்த்தைங்க சொல்றாங்க. நெறைய பேர் ஆக்சுவலி குழம்பி போயிருக்கீங்க. பட் இருந்தாலுமே இதுக்கான ஒவ்வொரு அர்த்தங்கள் என்னன்னு ஓப்பனப்பா சொல்றேன். கிட்டத்தட்ட முக்கியமா 16 விதமான வேர்ட்ஸ் நான் மெயினா சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷன்ஷிப். சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன? இதுக்கு அர்த்தம் என்னன்னா, காதல் ஆக்சுவலி இருக்காதாம். பட் இருந்தாலும் நட்பு இல்லையாம். ஆனால் 2க்கும் இடைப்பட்ட ஒரு பேர் பேரிட்ட உறவு. என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் இது ஃப்ரெண்டும் கிடையாது, லவ்வும் கிடையாது. ஆனா பேருக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி. அதுதான் சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா, லவ்வர்ஸ் மாதிரி பேசுவாங்களாம், சாட்டிங் பண்ணுவாங்களாம், கலகலப் கலகலப்பா பகிர்கொள்வது எல்லாமே மெயினா இருக்கும். ஆனா, நம்ம எங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் இப்ப அவசியம் இல்ல. சும்மா சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, கோ வித் த ஃப்ளோன்னு மெயினா சொல்லுவாங்க. இது கமெண்ட்ஸ் மெயினா அடிச்சு, இந்த மாரி லவ்வராவும் இருக்க மாட்டாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இருக்க மாட்டாங்க. இதுதான் சிச்சுவேஷன்ஷிப்க்கான முக்கியமான அர்த்தங்கள். அடுத்தது பென்சிங். இது அதுக்கு மேல ஒரு கொடுமையான மொமெண்ட். அதாவது இது என்னன்னா, ஒருவரை பிடித்திருந்தாலும், அவரை தன் கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொண்டு, இன்னும் நல்ல ஆள் கிடைக்கிறதா என்று மாற்றுப் பாதையில் தேடுவது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபர் மாரி. அது மாரி தான் இப்ப இருக்கிற தலைமுறைகள் மெயினா இருக்கு. அது பென்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, கிரிக்கெட் போட்டியில் நல்ல வீரர்களை பெஞ்ச் மீது உட்கார வைத்துக் கொண்டே தேடும்போது அனுப்புவாங்க. அதே மாரி தான் இப்ப இருக்கிற கரண்ட் ரியாலிட்டி. முழுமையாக காதலிக்க மாட்டார்கள், முற்றிலும் விடவும் மாட்டார்கள். எப்போதெல்லாம் அவர்களை தனிமை அல்லது போர் அடிக்கிறதோ, அப்போ மட்டும் உங்கள மெயினா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பெஞ்சிங் மெயினா சொல்லுவாங்க. அடுத்தது இருக்கிறதுலே கொடுமையான மொமெண்ட் என்னன்னா, கோஸ்டிங். கோஸ்டிங் எப்படின்னா, திடீரென ஒரு முற்றிலும் காரணம் இல்லாமல் ஒவ்வொருடன் பேசுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டு மாயமாக மறைவது. இதுதான் கோஸ்டிங்ன்னு மெயினா சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஒரு விளக்கம்னா, உங்களோடு தினமும் மணிக்கணக்கில் சாட் செய்வது கொண்டிருப்பார். ஒரே இரவில் ஃபோன் எடுக்காமல், மெசேஜ்களை ரிப்ளை செய்யாமல், சமூக வலைகள் அதாவது சோஷியல் மீடியாவில் பிளாக் செய்யாமல் ஒரே பேய் மாதிரி காணாமல் போயிடுவாங்க. இதுதான் கோஸ்டிங்ன்ட்டு மெயினா சொல்லுவாங்க. இது கேட்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. பிகாஸ் ஏன்னா இப்ப இருக்கிற தலைமுறைகள் கோஸ்டிங்கா தான் இருக்காங்க. அதுதான் ரியாலிட்டி. ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்லயே கோஸ்டிங்கா தான் இருக்கு. அது என்ன சொல்றது எனக்கே தெரியல. பட் இருந்தாலுமே அடுத்த 4வது தான் செம்ம ஃபன் என்னன்னா, பாக்கெட்டிங் அண்ட் ஸ்டாஷிங். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள். அதாவது என்னன்னா, உங்களோடு பேட்டிங் செய்வார், சாட்டிங் செய்வார், நன்றாக பழகுவார். ஆனால் உங்களை எங்குமென்றும் பொதுவெளியில் தன் நண்பர்கள் அதாவது குடும்பத்திற்கோ அறிமுகப்படுத்த மாட்டார். தன் சோஷியல் மீடியாவிலும் உங்களைப் பற்றி ஏதாவது காட்டிக் கொள்ளாமல் தடந்து பாக்கெட்குள் உங்களை ரகசியமாக பூட்டி வைப்பார். அதாவது என்னன்னா லைக் பாக்கெட்டிங் ஆர் ஸ்டாட்டிஷிங். இதுதான் இப்ப இருக்கிற 4த் டைப் ஆஃப் ஜென்ஸி மைண்ட் செட். அண்ட் 5த் டைப் ஆஃப் ஜென்ஸி மைண்ட் செட் தான் இருக்கிறதே கொடூரமான ஒன்று. அதாவது என்னன்னா, பிரெட் கிரம்பிங். பிரெட் கிரம்பிங்னா என்னன்னா, உங்களை எப்போதுமே தன்னிடம் ஈர்த்துக் கொள்ளும்படி அவ்வப்போது சின்ன சின்ன சிக்னல்ஸ் மெயினா குடுப்பாங்க. லைக் எப்படின்னா, குழந்தைத்தனமா நடந்துப்பாங்க. அதே மாரி தான் தான் கியூட்டின்ட்டு மெயினா காட்டுவாங்க. ஏன் பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி 2 பேருமே உங்கள கரெக்ட்டான இடத்துல யூஸ் பண்ணி தூக்கி போடுறது தான் பிரெட் கம்பிங் மெயினா சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா, எப்படி வழியில் சில ரொட்டி துண்டுகளை அதாவது பிரெட் கிரம்ப்ஸ்ன்னு மெயினா சொல்லுவாங்க. போட்டுக்கொண்டே செல்வார்களோ, அதேபோல தான் உங்களை விட்டு விலகவும் விடாமல், முழுமையாக காதலிக்கவும் இல்லாமல், அவ்வப்போது லவ் யூ, மிஸ் யூ, ஐ டூ லவ் யூ டூ, லவ் யூ டூ அந்த மாரி மெயினா சொல்லி
உங்களை ஏமாற்றிக் கொள்வார்கள். தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் கப்பிள்ஸ். தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது தான் இருக்குது கொடுமை. ஃப்ளிங்கு. இதுதான் அல்ட்ரா ரொமான்ஸ். என்னன்னா, குறுகிய காலத்தில் மட்டுமே எந்தவித உணர்வுபூர்வமான பிணைப்பும் இல்லாமல் ஜாலியாக இருக்கும் பொழுதுபோக்கு, அதாவது உறவு தான் இந்த ஃப்ளிங்குன்னு மெயினாக சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் ஜென்ரேஷன் லவ்வில் நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஃப்ளிங்கு. இந்த டேர்ம் தான் வந்து நிறைய இடத்துல மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏழாவது தான் இருக்குது ரொம்ப கொடூரமான மூமெண்ட். அதாவது என்னன்னா, லவ் ப்ளூமிங். லவ் பாம்பிங். லவ் பாம்பிங் எப்படின்னா, பழகுவது தொடங்கிய முதல் சில நாட்களே அளவுக்கு அதிகமாக அன்பு, பாசம், கிஃப்ட் மற்றும் பாராட்டுகளை வாரி வழங்குவது. இதுதான் வந்து லவ் பாம்பிங்னு மெயினாக சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா, உறவு தொடங்கிய போது வேகத்திலே ரீதான உலகம் உன்னை விட்டு யாரும் இல்லை அப்படின்னு மெயினாக சொல்லுவாங்க. இந்த சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் ஃபர்ஸ்ட் லவர் சூர்யா ஒரு லவர் சொல்ல மாட்டாங்க, உன் கூட 100 வருஷம் வாழணும், நீ இல்லைனா நான் செத்துருவேன், அந்த மாதிரி மெயினாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து லவ் பாம்பிங் மெயினாக போடுவாங்க. ஆனால் ஆர்வம் கொஞ்ச நாளிலே அப்படியே வந்துவிடும். பின்னர் உங்களை மனதளவில் காயப்படுத்துவாங்கன்னு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து லவ் பாம்பிங்னு மெயினாக சொல்லுவாங்க. அடுத்தது தான் இருக்கிறதே ரொம்ப கொடுமை. அதாவது ஷிப்பிங் மெயினாக இருக்குது. ஷிப்பிங் இந்த சென்ஸ் எப்படின்னா, நிஜத்திலோ அடுத்து படத்திலோ இருக்கும் 2 நபர்களை ஜோடியாக இருந்தால் நன்றாக இருக்குன்ட்டு மக்கள் வந்து ஒரு இமேஜினேஷனாக வாழ்றத வந்து மெயினாக வந்து ஷிப்பிங் மெயினாக சொல்லுவாங்க. இது உதாரணத்துக்கு எப்படின்னா, அவனும் அவளும் ரொம்ப நாளாகவே நல்லா இருக்காங்க, நம்ம ஏன் வந்து மெயினாக வந்து கப்புள்ஸாக இருக்கலாம் மெயினாக கேட்பாங்க. லைக் எப்படின்னா, லைக் இந்த டைட்டானிக் படத்தில் வந்து ஜாக் ரோஸும் எப்படி ஒன்றா இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து மெயினாக வந்து உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது மெயினாக வந்து ஷிப்பிங்னு மெயினாக சொல்லுவாங்க. அடுத்து தான் இருக்கிற கேவலமான மூமெண்ட் என்னன்னா, கேஷ் பிளானிங் அண்ட் சிம்பிங். சிம்பிங் இல்லை கேஷ் பிளானிங் அண்ட் ஆர் சிம்பிங் மெயினாக சொல்லுவாங்க. இது என்னென்னா, ஒருவரை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து அவர் பின்னாடியே சுற்றித் திரிவது. இது வந்து கேஷ் பிளானிங் ஆர் சிம்பிங்னு மெயினாக சொல்லுவாங்க. இது என்னென்னா, தனக்கு பிடிக்காத விஷயங்களே இருந்தாலும் தனக்கு பிடித்துமாறு சொல்கிறார் என்பதற்காகவும் தலையிட்டு மற்ற அளவில் கவனத்தை ஈர்க்கவும் மெயினாக அவங்க செய்வாங்க. இது வந்து எப்படி சொல்கிறோம், லைக் அந்த ஜால்ரா அடிக்கிற மாதிரி மெயினாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் தான் தயவு செஞ்சு லவ்வே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு உங்கள் ஹெல்த்து தான் ரொம்ப கெட்டு போகுது. இது ஓப்பனாக அப்போவே சொல்லிடுறேன். அடுத்தது என்னன்னா, ஆர்பிட்டிங். ஆர்பிட்டிங் வந்து இதுக்கு அர்த்தம்னா, உங்களை பிரித்து விட்டாலோ அல்லது உங்களோட பேசுவதை நிறுத்தாமலையோ உங்களை நேரில் தொடர்பு கொள்ளாவிட்டாலும் உங்கள் சோஷியல் மீடியாவில், அதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் போன்றவற்றை தொடர்ந்து ரகசியமாக மெயினாக பார்த்து கொள்வார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், உங்ககிட்ட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. பட் இருந்தாலுமே உங்களுடைய நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்னென்ன வேலைகள்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லி உங்களை இன்டைரக்டாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. லைக் எப்படின்னா, இது ஆர்பிட்டிங் மெயினாக சொல்லலாம். அடுத்தது சிட்டு டென்ஷன். அதாவது என்னென்னா, சிட்டு டென்ஷன் எப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஏற்படும் பணம் அழுத்தம் மற்றும் குழப்பம். அதாவது எப்படின்னா, அவங்க ஏதாவது கஷ்டம் இருக்கும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டம் அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க உங்க கூட இருக்கவே மாட்டாங்க. இதுதான் சிட்டு டென்ஷன் மெயினாக சொல்லுவாங்க. அடுத்தது ரொம்ப கொடுமையான மூமெண்ட் என்னென்னா, ஹேண்ட் ஸ்லேவிங் அண்ட் சாஃப்ட் லான்ச்சிங் அண்ட் ஹேண்ட் லான்ச்சிங். இது வந்து மெயினாக சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, காதலர்களின் முகத்தை காட்டாமல் கை மட்டும் தெரிவது போல் அல்லது 2 காப்பி கப் இருப்பது போல் ஃபோட்டோ மெயினாக வந்து வச்சுப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, காதலர்களின் முகத்தை வெளிப்படுத்த புகைப்படமோ அல்லது ரீல்ஸாகவோ பதிவிட்டு உலகத்துக்கே அறிவிப்பது. இந்த முக்கியமாக வந்து இந்த ஆக்ட்ரஸ்லாம் மெயினாக அந்த மாதிரி தான் வந்து லவ்வர்ஸ் வந்து மெயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னு கேட்டால் ப்ரைவசி மெயினாக சொல்லுவாங்க. இது என்ன சொல்கிறது எனக்கும் தெரியல. பட் இருந்தாலுமே இதுதான் அவரோட மீனிங். அடுத்தது ரோச்சிங் தான் இருக்குது ரணக்கொடுமை. எப்படின்னா, ஒருவருடன் சாட்டிங் செய்து கொண்டிருக்கும் போதே மறைமுகமாக பலருடன் தொடர்பில் இருப்பது. எப்பா சாமி யாரா நீங்கள் அப்படி தான் கேட்க தோணுது. இதுக்கு எப்படின்னா, எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல போனால், லைக் வீட்டில் கரப்பாம்பூச்சி போல ஒன்று கண்ணில் பட்டால் அதை பின்னால் நூற்றுக்கணக்கான கரப்பாம்பூச்சிகள் ஒளிந்திருக்கும் என்று மெயினாக சொல்லுவார்கள். அதே போல தான் ஒருவரிடம் மாட்டிக்கொண்டாலும் தனக்கு தெரியாமலே பலருடன் மீனாக தொடர்பில் இருப்பார்கள். இந்த மாமா பொழப்பு எதுக்கு அப்படின்னு தான் மீனாக கேட்க தோணுது. அடுத்தது வந்துட்டு மைக்ரோ சீட்டிங் அப்படின்னா, நேரடியாக பெரிய துரோகம் செய்யாமல் சின்ன சின்ன விஷயங்கள் மெயினாக துரோகம் செய்வாங்க. எப்படி சொல்லப்போனா, நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னா இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் பேபி, ஐ எம் ஸோ சாரி மெயினாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற படுவா ராஸ்கல்ஸ்லாம் மெயினாக வந்து நீங்கள் தயவு செஞ்சு சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருங்க. ஏன்னா வந்து இவனுங்க தான் ரொம்ப முக்கியமான டேஞ்சரஸ் பீப்புள்ஸ். மைக்ரோ சீட்டிங் எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. காதலர்கள் அருகில் இல்லாத போதே பழைய எக்ஸ் சாட்டுகளை மீதாக ரகசியமாக மெசேஜ் செய்வார்கள். சோஷியல் மீடியாவில் மற்றவர்களிடம் கவர்ச்சிகரமான படங்களை தொடர்ந்து லைக் மற்றும் கமெண்ட் போடுவது போன்ற சின்ன தவறுகளை மீனாக செய்வார்கள். கேட்டால் லவ்வரிடம் வந்து இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் பேபி அப்படின்னு மீனாக சொல்லி அவங்க உங்கள் மனசை காயப்படுத்துவாங்க.
பையனோ இல்லை பொண்ணோ மெயினாக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மெயினாக இருக்குது. அடுத்தது ரணக்கொடுமை என்னென்னா காம்பி இன்சல்ட் என்னன்னா பாராட்டுவது போல் பேசிவிட்டு உங்களை மெயினாக அசிங்கப்படுத்துவாங்க. இது மெயினாக சொல்லுவாங்க. இதுக்கு என்ன விளக்கம்னா, இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் இந்த ட்ரெஸ் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலப்பா, இது மாதிரி மெயினாக சொல்லி உங்களை மெயினாக அசிங்கப்படுத்துவாங்க. இது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எஸ்பெஷலி இப்போ இருக்கிற கப்புள்ஸ்லாம் பிரேக்கப் பண்ணுறது இந்த ரீசனால் தான். தட் இஸ் த காம்பி இன்சல்ட். எப்படின்னா லைக் ஒன்றும் இல்லை, நீ ஒரு பொண்ணை மெயினாக பார்த்துட்டு அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா மெயினாக கேட்பாங்க. நீ எதுவுமே சொல்லவும் மாட்டேன், சும்மா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏதாவது ஒன்று சொல்லுவ, நல்லா இருக்கா ஆனால் உன் அளவுக்கு மெயினாக இல்லைன்னு சொல்லி மெயினாக கேட்டுட்டு அப்புறம் வந்து வேணால் கம்பேர் பண்ணி உன்னை இன்சல்ட் மெயினாக பண்ணுவாங்க. இது கூட காம்பி இன்சல்ட் மெயினாக கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பெஞ்சிங் டு ஃப்ரெண்ட் ஜோன். அதாவது என்னென்னா, காதலிப்பதாக நம்மளை வைத்து கடைசி நேரத்தில் நீ எனக்கு ஒரு நல்ல நண்பன் இல்லை தோழி என்று மெயினாக சொல்லி உன்னை ஈஸியாக கழட்டி விட்டுருவாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நேரம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இப்படி தான் இருக்குது மெயினாக சொல்லலாம். அடுத்து இதில் ரணக்கொடுமை என்னென்னா, நிறைய பீப்புள்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து முக்கியமான ஒரு 4 டேர்ம் பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இது தயவு செஞ்சு கேளுங்க, முக்கியமாக வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதாவது என்னென்னா, ஃபாக்ஸ் ஃபிஷிங் அப்படின்னா சோஷியல் மீடியா அல்லது பேட் சேட்டிங் ஆஃபீஸில் தன்னை தவறாக அல்லது மிகப்பட்ட பிரம்மத்தை மெயினாக காட்டுவது. அது எப்படின்னா, வெளியில் நான் வந்து அம்பி மாதிரி, ஆனால் உள்ளுக்குள்ளே நான் அண்ணின் மாதிரி மெயினாக சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் பயங்கர பிஸியான ஸ்மார்ட்டான மெம்பராக மெயினாக காட்டுவாங்க, ஆனால் அந்த நேரத்தில் நேரில் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இதுதான் வந்து ஃபாக்ஸ் ஃபிஷிங் மெயினாக சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஸ்டேபிளிங் எப்படின்னா, தற்போதைய உறவில் திருப்தி இல்லாவிட்டாலும் வேறு ஒருத்தருடன் பேக்கப் பார்ட்னர் வச்சுருவாங்க. எப்படின்னா, இப்போது எப்படி சொல்கிறது, எனக்கு இந்த ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தேன்னா, இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நான் உண்மையாக இல்லாமல் நான் பேக்கப் பார்ட்னராக மெயினாக வச்சு நான் அவங்களையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. இந்த நிறைய பேர் சொல்லுவாங்களே, இந்த அக்காவை இந்த மாமன் மச்சினிச்சின்னு மெயினாக சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட ரீசெண்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி தப்பான மெயினாக உறவு கூட இந்த மாதிரி நியூஸஸ்லாம் மெயினாக வருது. நான் எல்லாரையும் குறை சொல்ல, பட் இருந்தாலுமே அந்த நியூஸஸ் அந்த மாதிரி வருது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேபிளின் இந்த மாதிரி நிறைய ஒரு இம்பேக்ட் மெயினாக க்ரியேட் பண்ணாங்க. இதுக்கு இன்னும் என்ன எக்ஸாம்பிள் மெயினாக கொடுக்கலாம்னா, குதிரை லாயத்தில் அதாவது ஸ்டேபிள் கட்டி பாதுகாப்பில் போல் இன்னொருவர் கிடைக்கிற வரைக்கும் இவரே நம்ம மெயின்டைன் பண்ணலாமேன்னு மெயினாக வந்து நிறைய பேர் தோணும். இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. அடுத்தது தான் இருக்கிறதே கொடுமை, தட் இஸ் ஜாம்பிங் தான் என்னென்னா, உங்களை கோஸ்டிங் திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டு மறைந்து விடுவார்கள். அப்படின்னு பண்ணிவிட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு எந்த குறைவும் இல்லாமல் மீண்டும் திடீர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இவ்வளோ நாள் காணாமல் போயிடுவாங்களாம், ஆனால் திடீர்னு வந்து பேசுவாங்களாம். என்னன்னே தெரில, அப்படிதான் ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இறந்த போன பேய் மீண்டும் வருவது போல் மெயினாக இருக்கும். உங்களை விட்டு போனவர் திடீர்னு ஒரு நாள் வந்து ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு மெயினாக கேட்பாங்க. நம்மளுக்கே வந்து யாரா இவ இப்படிலாம் பண்ணுறாலே மெயினாக வந்து நம்மளுக்கே கேட்க தோணும். அதுதான் வந்து ஜாம்பிங் மெயினாக சொல்லுவாங்க. அடுத்தது தான் இருக்கிறது கொடுமை, அதாவது கேஸ்பரிங் எப்படின்னா, ஒருவரிடமிருந்து விலக நிலைக்கும் போது கோஸ்டிங் போல் திடீரென்று மறைந்து விடாமல் பனி போல் மெல்ல மெல்ல விலகி செல்வது. எப்படின்னா, நான் திடீர்னா அவளை விட்டு போக மாட்டேன்டா, கொஞ்சம் கொஞ்சமாகவே அவளை விட்டு போகிறேன், அப்போ தான் அவள் ஹர்ட் ஆக மாட்டான்னு சொல்லி உங்களை மெயினாக காயப்படுத்துவாங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸ்பர் தி ஃப்ரெண்ட்லி கோஸ்ட்டு மெயினாக சொல்லுவாங்க. சண்டையே இருக்காது, சர்ச்சரவு இருக்காங்க, ஆனால் அவங்க திடீர்னு உங்களை விட்டு போயிடுவாங்க. அடுத்தது மெயினாக லாஸ்ட் அண்ட் ஃபைனல், தட் இஸ் ஹூவரிங் என்ன அர்த்தம்னா, உங்களை விட்டு பிரிந்து சென்ற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள் மீண்டும் மெயினாக என்ட்ரி ஆவாங்க. அதாவது எப்படின்னா, ஹூவர் வேக்யூம்னு மெயினாக சொல்லுவாங்க. ஹூவர் வேக்யூம் குப்பைகளை இழுப்பது போல் உங்களை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விதமாக நாட்கள் மெயினாக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்க்கும்போது உங்களை மீண்டும் ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ மை டியர் பீப்புள்ஸ், நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். உங்கள் பார்ட்னருக்கு உண்மையாக நீங்கள் லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா லவ் பண்ணுங்கள். அதே தாண்டி தயவு செஞ்சு சீட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அவனுக்கு உண்மையாக ஒரு லவ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் சில பசங்க வந்து பொண்ணுங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, பொண்ணுங்க வந்து பசங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. பசங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா பொண்ணுங்களுமே இப்படி தான், ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டானா எல்லா பொண்ணுங்களுமே இப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பொண்ணுங்களும் அதே மாதிரி தான், ஒரு தப்பான பையன்கிட்ட பழகி அவங்களும் அடிபட்டு திடீர்னு வந்து எல்லோரும் வந்து எல்லா பசங்களும் இப்படி தான் வந்து மெயினாக வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபைனலாக சொல்கிற ஒன்று தான், உண்மையாக இருங்க, உண்மையாக பழகுங்க, எந்த நேரத்தையும் உங்கள் பார்ட்னர் விட்டு கொடுக்காதீங்க. ஸோ வீடியோ பிரச்சனை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க வெல்கம் டங் தட்டிங்க. நன்றி, வணக்கம்.